போலாம். தம்பி இப்ப சம்பளம் வாங்க போறோம். நல்லா கேட்டுக்க. 4 பேர் கணக்கு எழுதி இருக்கு. 4 பேரும் ஆமான்னு கேட்பாங்க. நீ ஆமான்னு மட்டும் சொல்லு. வர்ற காசுல உனக்கு பாதி எனக்கு பாதி. ஏன் தப்புனே? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இப்படிதான் பழைக்கணும். நீ வேலை கால் கிட்ட எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் அமுச்சு விடாம இருக்க? கஷ்டப்பட்டு ஜங்ஷனுக்கு போய் பஸ் வச்சு அமுச்சு விடனேன். இல்ல புரியல. இது 1000 ருபீஸா? 1000 ரூபா தானே பேசியிருந்தோம். இது என்ன இது? அரே நீ அப்பா 1000 ரூபா தருவேன், 1000 ருபீஸா தர முடியாது. வரதுன்னா வர சொல்லுங்க. என்னெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது. எவ்வளோ பாச்சு உங்களுக்கு? காலைல ஒரு 4 பேர் வந்தோம். நான், திருப்பதி, ரஞ்சித், 4 பேர் வந்தோம். காலைல டீ செலவு 50, மதிய சாப்பாடு செலவு 400, சாயங்காலம் டீ செலவு 50, ஒரு ஆளுக்கு 750. கணக்கு போட்டால் 3000 சொச்சம் வருண்ணே. கொடுத்தீங்கன்னா கிளம்பினே இருக்கும். அது வேற வாயி, இது நார வாயி. நீங்க 2 பேர் இருக்கீங்க, இன்னும் 2 பேர் எங்க? 2 பேரா? ஆயிப்பு இருப்பேன்னு நினைக்கிறேனே. ஏன் நீங்களா போறீங்களா? ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கடா. 600 ரூபா தரேன். எனக்கு அவன் கேட்கற மட்டும் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. சரியா? நான் அண்டாங்க. நீ 2 பேர் தானே. ஏய் தம்பி, காசு கொடுத்துட்டு போடா. பேசி சொன்னோம்லடா. அது நாங்க வேலை பார்த்து வாங்கின காசுனா. அப்ப எனக்கு யாரா நீ?